தைப்பூசம் முருகனுக்கு உகந்த நாள். இந்த நாளில் முருகனுக்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடனை செய்யலாம். பழனி கூடுதல் சிறப்பாட திருவிழா கோலத்தோடு இருக்கும். முருகனின் அறுபடை வீடுகளில் சிறப்பு. பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாள். இந்த நாளில் விரதம் இருக்கிறது கூடுதல் சிறப்புன்னு நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த தைப்பூசம் சங்க காலத்திலிருந்து வரலாற்று ரீதியாக எப்படியெல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு, என்ன இதனுடைய வரலாறு அப்படின்னு கொஞ்சம் போய் பார்த்தோன்னா, தைப்பூசம் அப்படிங்கிறது பொதுவாக மார்கழி மாதத்திலிருந்து ஆதிரை பௌர்ணமியிலிருந்து தை பௌர்ணமி வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய அந்த ஒரு மாத நிகழ்வுக்கு பிறகாக கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்குள்ளே வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக தமிழ் மரபில் ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்னு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. எப்படி மார்கழி மாதத்தில் ஆண்டாளினுடைய திருப்பாவை மார்கழி நீராடலை குறிப்பிடுதோ, பெண்களுக்கான நீராடுதல் அப்படிங்கிறத சொல்லுதோ, அது போன்றுதான் தை நீராடுதல் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இந்த தை நீராடுதல் பற்றின ஒரு சிறப்பு நெடுங்கட்டுரை அப்படிங்கிறதே அறிஞர் மு ராகவையங்கார் அவர் எழுதிய அந்த கட்டுரை அப்படிங்கிறதுலையும் தை நீராடுதலினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தை பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது, அதாவது தை பூசத்தன்னைக்கு பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இலக்கிய ரீதியாக நிறைய சொல்லப்பட்டிருந்தாலும், தை நீராடுதலை குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கிய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கிய தொகுப்புகளில் மிக முக்கியமானது பரிபாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இலக்கியம். இதில் வரக்கூடிய ஒரு பாட்டில் தை நீராடுதல் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. தாயருகே நின்று தவத்தை நீராடுதல் நீ அருதி வையை நதி அப்படின்னு இந்த பாடல் குறிப்பிடுகிறது. அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இது போன்ற இந்த தைப்பூசத்தை ஒட்டி நீராடக்கூடிய நிகழ்வும் அன்னைக்கு வழிபடக்கூடிய ஒரு நிகழ்வும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இன்னொரு விஷயம், திருஞான சம்பந்தனுடைய தேவார பதிகம், திருஞான சம்பந்தர் எழுதிய அந்த தேவார பதிகம் பாடிய பாடல் அப்படிங்கிறதுமே தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை குறிக்கக்கூடிய பாடல்களாக அதில் இருந்திருக்கு. ஒரு இடத்துல ஒரு டைம் என்ன நடக்குது அப்படின்னா, திருஞான சம்பந்தருக்கு மனம் முடிக்கணும் அப்படின்னு சிவநேச செட்டியார் அப்படிங்கிறவர் பூம்பாவை அப்படிங்கிற ஒரு பெண்ணை வளர்க்குறாரு. அந்த பெண் பாம்பு தீண்டி இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய சாம்பலினுடைய அந்த கலசத்தில் அதை ஒரு குடுவையில் அவர் வச்சிருக்கிறாரு. அதை திருஞான சம்பந்தர் கிட்ட கொடுக்கும் பொழுது அது உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பாடல் பாடுறாரு. அதில் என்ன மாதிரி அந்த பூம்பாவையை நோக்கி பாடுறாரு அப்படின்னா, மைப்பூசு முன்கண் மடநல்லார், மைப்பூசு முன்கண் மடநல்லார், நெய் பூசும் ஒன்புழுக்கள் நீரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய். இதை பார்க்காமலே நீ போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த தைப்பூசத்தை ஒட்டி நடக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு, முருகனை குறிப்பிடக்கூடிய வேல் வழிபாடு அப்படிங்கிறதுமே சங்க இலக்கியங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. சிலப்பதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. இலக்கியங்களை தாண்டி பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம வந்தோம்னா, அருணகிரியார் பாடிய பாடல்கள்லையுமே இந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. இப்படி எல்லா சிறப்புகளையும் கொண்ட இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது தமிழர்களோட மரபுல தோன்றி சங்க இலக்கியத்திலிருந்து இது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு திருவிழாவாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனாலதான் இப்போ வரைக்கும் இந்த திருவிழாக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம தைப்பூசத்துக்கான விரத முறைகள், அதை கடைபிடிக்கக்கூடிய நேரம், நாள்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும், இது பொதுவான ஒரு தமிழர்களுடைய அடிப்படையிலிருந்து பார்க்கும் பொழுது இது ஏற்கனவே காலமாக தமிழினுடைய தொன்மை மரபுப்படி இந்த திருவிழாவில் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால தான் இது பொங்கலை அடுத்து வரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு அப்படிங்கிறதும் பார்க்கப்படுகிறது.